Sivakasi Samayal Express channel. இன்னைக்கு நீங்க பார்க்க போற tutorial வந்து ரொம்ப சூப்பரான ஒரு and ஈஸியான ஒரு tutorial. இந்த pencil pouch பார்க்க போறீங்க. இந்த pencil pouchல என்ன ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்க அப்படினா இதுல வந்து டபுள் zip இருக்கு. So double zip pencil pouch வந்து நம்ம எப்படி பண்றது அப்படிங்கறது நீங்க இப்ப பார்க்க போறீங்க. வெரி ஈஸி, பயங்கர ஈஸி. நான் வந்து ரொம்ப நாளா இத ட்ரை பண்ணனும் அப்படி நினைச்சிட்டே இருந்தேன். கடைசில எனக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டுட்டோரியல் கிடைச்சது. அது பார்த்து தான் எனக்கே புரிஞ்சுது. எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடா இது இவ்ளோ ஈஸியா இருக்கு அப்படினு சொல்லிட்டு தான் டக்குன்னு இது வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. சோ நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். புரியலனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ முதல்ல போய் டுட்டோரியல் பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் தரேன். ஓகே, இந்த டபுள் ஜிப்பர் பவுச், அதாவது பென்சில் பவுச் இருக்குல்ல, இந்த பவுச்சுக்கு வந்து நமக்கு வேணுங்கிறது வந்து இந்த மாதிரி குவில்டட் பீஸ் வேணும். இந்த குவில்டட் பீஸ் வந்து நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு, அதனால நான் செஞ்சு வச்சுட்டேன். எப்படி பண்ணுறது அப்படிங்கிற டுட்டோரியலில் வந்து உங்களுக்கு இன்னொரு டுட்டோரியல் நான் பண்ணியிருக்கேன். அந்த டுட்டோரியல் போய் பாருங்கள், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியும். இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா 10/11, இந்த சைடு 10-11, இந்த சைடு 10. சரியா? இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த இது பார்த்தீங்கன்னா அதே 11/1.5 inches. சரியா? இதே 11/1.5 inchesக்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பு வந்து நமக்கு 2 ஜிப்பு வேணும். 11 inchesக்கு 2 ஜிப்பு வேணும். நான் வந்து இந்த ரன்னிங்கில் ஜிப்பு இருக்குங்கிறதுனால ஒரு ஜிப்பு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு ஜிப்பு வந்து அப்படியே அந்த ரன்னிங்லேயே வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு பிளெயின் பீஸ் வேணும். இது வந்து 4.5/3 inchesக்கு ஒரு பிளெயின் பீஸ் இந்த மெயின் ஃபேப்ரிக்கில் எடுத்து வச்சுருக்கேன். சரியா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் பீஸ் வந்து நமக்கு 4 வேணும். 4.5/11 inchesக்கு 4 லைனிங் பீஸ் நமக்கு வேணும். நீங்கள் வந்து கொஞ்சம் நீட்டாக அயன் பண்ணதை எடுத்துக்கோங்க. நான் வந்து இங்கே என்னோட பொறுமைக்கு வந்து இவ்வளோதான் எனக்கு பொறுமை. எனக்கு அயன் பண்ணணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ இது மாதிரி 4 பீஸ் நான் இங்கே வச்சுருக்கேன். சரியா? முதல்ல இந்த ஜிப்பில் ரன்னர் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து ரெடிமேட் ஜிப்பர் வாங்குறீங்க அப்படின்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த இதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். ஜிப்பு நமக்கு இப்போ வேணும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது இந்த 1.5 பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து நம்ம ஒரு ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோம் ஒரு சைடில். அதே மாதிரி ஒரு லைனிங் பீஸ் இதையும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதை அட்டாச் பண்ணுறது, அதுக்கப்புறம் திருப்பி நம்ம டாப் ஸ்டிச் பண்ணணும். இது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து இந்த பீஸை அட்டாச் பண்ண போகிறோம். இந்த பீஸ் வந்து நான் இந்த மாதிரி வச்சு நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதே மாதிரி தான் நம்ம வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். இது மாதிரி வச்சு இதோடு சேர்த்து இன்னொரு லைனிங் பீஸையும் இதே மாதிரி நம்ம வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். சேம் ப்ரொசீஜர் அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்ம டாப் ஸ்டிச்சிங்கும் பண்ணணும். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது தச்சிட்டோம். இந்த 2 சைட்ஸ்லையுமே ஜிப்பு அட்டாச் ஆயிடுச்சு. நடுவில் வந்து இந்த பட்டி, அந்த 1.5 inch பட்டி வந்து நமக்கு வந்துடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த மெயின் பீஸ் எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மெயின் பீஸ் வந்து நம்மளோடது 10/11. இந்த 11 inch சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடில் இந்த ஜிப் இருக்குல்ல, இந்த நம்ம இப்போ பண்ணோம்ல, இந்த இதை வந்து இப்படி வச்சுட்டு இதுக்கப்புறம் இது மேலே இன்னொரு லைனிங் பீஸை அட்டாச் பண்ணணும் நம்ம. இதே மாதிரி இந்த நான் இப்படி வச்சுட்டு, அதாவது மெயின் ஃபேப்ரிக் இப்படி இருக்குது. இந்த ஜிப்பு போர்ஷன் வந்து அதனுடைய டாப் போர்ஷன் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை பார்த்த மாதிரி இருக்குது. அண்ட் நம்ம லைனிங் ஃபேப்ரிக்கை அதுக்கு நடுவில் வைக்கிறோம், ஜிப்புக்கு நடுவில் வைக்கிறோம். இப்போ இந்த மூணையும் சேர்த்து நம்ம அட்டாச் பண்ணணும். இது தனி, இது வந்து ஒரு தனி இதாகிடுது, இது ஒரு தனி ஃபேக்டர் ஆகிடுது. இது வந்து நீங்கள் இதோட சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணணும். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த வாலோட இருக்கிறத நான் அட்டாச் பண்ணலை, பிளெயினாக இருக்கிறது தான் நான் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணுறேன்.
சரியா? இந்த இது வச்சுட்டு இதோட சேர்த்து ஒரு லைனிங் பீஸ் வச்சு நான் தைக்க போகிறேன். தைச்சிட்டு டாப் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இந்த இதை வந்து இந்த சைடில் நான் அட்டாச் பண்ணிட்டேன். இந்த பக்கம் இருக்குது அந்த லைனிங் பீஸ் வந்து இந்த பக்கம் இருக்குது. இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கு. இப்போ இதுதான் நம்ம முதல்ல தைச்ச அந்த பட்டி. அதில் வந்து இந்த சைடு தான் நம்ம நான் அந்த டெய்ல் மாதிரி வச்சுருந்தேன், அந்த இது வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணோன்னா இங்கே வந்து இந்த இது இருக்குது, இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு ஆஃப் த மெயின் ஃபேப்ரிக் அதில் அந்த 11 inches இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் இந்த மாதிரி வைக்க போகிறேன். சரியா? இந்த மாதிரி நான் வச்சுட்டு இப்போது இதில் வந்து இன்னொரு லைனிங் ஃபேப்ரிக் நான் வைக்க போகிறேன். சரியா? இப்போ இதை வந்து நான் தைக்க போகிறேன். இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஜிப்பு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதை வந்து அப்படியே ஃபுல் டெய்லாகவே வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் அந்த இது ஃபுல்லாக இது பண்ணதுக்கு தைச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் வந்து எனக்கு இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி நான் எடுத்து நான் டாப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதை அப்படியே இதோட ஃபுல் இதோட வச்சுருக்கேன். நான் இதெல்லாம் தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நான் இந்த ரெண்டையுமே நான் அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா சைடுமே நமக்கு இப்போ நான் ஃப்ரண்ட்டு திருப்பினேன்னா தான் உங்களுக்கு கிளியராக புரியும். பட் இதுதான் நமக்கு இது வந்து இந்த நடுவில் அந்த பட்டி இருக்குது பார்த்தீங்களா, 1.5 inch பட்டி. இந்த சைடு இதாகிடுச்சு, இந்த சைடு உங்களுக்கு இதாகிடுச்சு. கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா நமக்கு குழப்பாது. இப்போ நமக்கு இந்த 2 சைடுக்கு உண்டான, அதாவது உங்களுக்கு நம்ம 4 லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த இம்பார்ட்டண்ட். நமக்கு இந்த 4 லைனிங் பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஒரு சைடு 2 இருக்குது, இன்னொரு சைடு 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா 2 சைடையுமே நம்ம இப்படி வச்சு அதனுடைய இந்த ஜிப்பு இதை வந்து இப்படி நல்லா வச்சுட்டு இந்த 2 சைட்லேயுமே நம்ம தைக்கணும். இந்த சைடு அதாவது கீழ் போர்ஷன் வந்து நம்ம தைக்க வேண்டாம். அப்போ தான் நம்ம ஜிப்பு வழியாக இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 2 சைட்ஸையுமே 2 சைடுலேயுமே 2 இதுலேயுமே தைக்கணும் நம்ம. அது பேர் என்ன, 2 லைனிங் சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மொத்தத்துக்கு 4 லைனிங் பீசஸையுமே 2 சைட்ஸில் நம்ம தைக்கணும். கீழே இருக்கிற போர்ஷன் மட்டும் 2 சைட்லையுமே நம்ம தைக்க வேண்டாம். ஐ ஹோப் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த 2 இதையுமே நான் தைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். ஓகே, இது வந்து இப்போ இந்த 2 சைட்ஸுமே நம்ம தைச்சாச்சு. இந்த இது வந்து இப்போ இப்படி இந்த மாதிரி இருக்குது, ஓப்பனாக இருக்குது. சரியா? இப்போ இது ஆக்சுவலாக இது வந்து முதல்ல நம்ம தைச்சிருந்துருக்கணும். ஐ ஃபர்காட், நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த 4.5/3 inches இருக்குல்ல, இதை வந்து ஒரு பட்டி மாதிரி நம்ம வழக்கம் போல் நம்ம பட்டிக்கெலாம் எப்படி பண்ணுவோமோ அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு இது மாதிரி இது பண்ணி தைச்சிட்டு வந்துடுங்க. தைச்சிட்டு வந்துட்டு எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான். ஓகே, இது மாதிரி தைக்கணும். இது வந்து இந்த மாதிரி நம்ம தைச்சாச்சு. சரியா? இப்போ இதை வந்து எங்கே ஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, நமக்கு நம்மளுடைய இந்த 1.5 inches பட்டி இருந்ததில்ல, நம்ம அந்த ஜிப்பு 2ஐயும் வைக்கிற பட்டி இருக்குல்ல, அந்த இடத்துல இதை இப்படி நம்ம ஃபிட் பண்ணணும். நீங்கள் 2 இதே மாதிரி 2 வைக்கணும்னா கூட நீங்கள் வைக்கலாம். பட் நான் வந்து 1 தான் வைக்க போகிறேன். ஸோ இது மாதிரி இப்படி வச்சு இந்த இடத்துல நான் ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபிட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ இதை வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த 2 இந்த லைனிங் இதுவும் இருக்குல்ல, இது 2 இப்படி விரிச்சே இருக்கட்டும், இந்த பக்கம் இருக்கட்டும். இந்த இது இருக்குல்ல, இதுதான் நம்மளோட மெயின் ஃபேப்ரிக். இதை வந்து இப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். சரியா? உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து அதை வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதோட அது வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டோட சேர்த்து நீங்கள் வைக்கலாம். பட் தேவையில்லாம், சின்ன பீஸ் தானே, ஸோ அதனால் சீக்கிரம் இது மாதிரி நின்றும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை மட்டும் நம்ம தைக்கணும். இந்த போர்ஷனை மட்டும் நம்ம தைக்கணும். என்ன பண்ணோன்னா நம்ம தைக்கும்போது இப்படி பிடிச்சிக்கிடணும். சரியா? இப்படி பிடிச்சிட்டு
இப்படி இது வரைக்கும் தைக்கணும். தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம நூலை இதை எடுத்துட்டு இந்த இதை தைக்கணும். அதுக்கப்புறம் இதை தைக்கணும். இந்த இதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம தைக்கணும். இந்த போர்ஷன் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக தைக்கணும். இது வந்து எனக்குமே ஃபஸ்ட்டு நான் இந்த டுட்டோரியல் நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் புரியலை. பட் திருப்பி நமக்கு பார்க்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். நான் இப்போ உங்களுக்கு நான் தைக்கிறத காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். சரியா? நம்ம தைக்கும்போது இந்த இதை வந்து இப்படி வச்சுட்டு இந்த லைனிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி கையில் பிடிச்சிக்குவோம். நம்ம பிடிச்சிட்டு இப்படி அங்கே வரைக்கும் தான் தைக்கிறோம் நம்ம. சரியா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி எடுத்து இதை வந்து இந்த லைனிங்கை வந்து இப்படி நான் நவட்டி விட்டுடுறேன். நவட்டி விட்டுட்டு கொஞ்சமாக இது பண்ணிட்டு திருப்பி நமக்கு இந்த பட்டி வந்து க்ளோஸ் ஆகணும். நமக்கு அந்த 1.5 inch பட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது க்ளோஸ் ஆகணும் நமக்கு. ஸோ அகெயின் அதே மாதிரி இந்த லைனிங் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இந்த பக்கம் வச்சுட்டு இந்த மாதிரி தான் நம்ம தைக்கணும். நான் இப்போ 2 சைடுமே இந்த இதை தைச்சிட்டேன் நான். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே இருந்து இந்த இது இருக்குல்ல, இந்த மெயின் ஃபேப்ரிக் இருக்குல்ல, இதில் வந்து கீழே இருந்து இப்படி ஒரு 1 inch, இந்த சைடில் இருந்து ஒரு 1 inch, இது மாதிரி எல்லா சைட்லேயும் நம்ம நான் வந்து ஏற்கனவே ஒரு பீஸ் செஞ்சேன். அந்த பீஸ்லேருந்து இது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது இப்படி வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட 1 piece இந்த மாதிரி 1 inch பீஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதே மாதிரி எல்லா சைட்லேயுமே ஆல் 4 sides, இந்த சைடு எல்லா சைடுமே நம்ம இந்த மாதிரி நம்ம வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணணும். சரியா? உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு நான் தர்றேன். என்ன பண்ணுங்க, ஃபஸ்ட்டு ஒரு சைடு மட்டும் வரைஞ்சிட்டு அதை ஒரு சைடுனுடைய பீஸை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த இதையே எல்லா பக்கமும் வச்சு நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈக்குவலாக வரும். வேறு ஷேப்பில் வராமல் எல்லாமே ஈக்குவலாக வரும். ஸோ உங்களுக்கு நீட்டாக நம்ம தப்பு பண்ணாமல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நான் இன்னும் இந்த 2 சைடும் நான் பண்ண போகிறேன். ஓகே, நான் இந்த 4 சைடும் இதுலேருந்து இது கட் பண்ணி எடுத்தாச்சு. சரியா? இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இந்த இதை வந்து இப்படி வச்சு நம்ம தைக்கணும். எல்லா சைட்ஸுமே நம்ம இதே மாதிரி நம்ம தைக்கணும். இப்படி தைச்சோன்னா நமக்கு அந்த பாக்ஸ் எஃபெக்ட் கிடச்சிரும். அந்த பாக்ஸ் பவுச்சுக்கு உண்டான எஃபெக்ட் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இதை தைக்கணும். தைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இந்த 4 சைட்ஸுமே நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. நமக்கு இந்த பாக்ஸி பவுச் வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா இந்த லைனிங் பீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது 2மே நம்ம ஓப்பனிங்காக தான் விட்டு வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு சைடு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு எடுத்துட்டு இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு இப்போ இந்த ஓப்பனிங்கை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். இப்போ இந்த 2 இதுவுமே ஓப்பனாக தான் இருக்கும். இந்த 2 லைனிங்குமே ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ இதை வந்து இப்படி வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு மடிப்பு வந்துடும். நமக்கு இப்படி உள்ளே வச்சு மடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இப்படி வந்து ஒரு மடிப்பு வந்துடும். இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். 2 லைனிங்குமே இதே மாதிரி தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா நம்ம 2 லைனிங்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை உள்ளே தள்ளிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பவுச் ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த பென்சில் பாக்ஸ் இதில் இந்த பவுச்சில் வந்து ஒரு சைடு வந்து நான் பென்சில்ஸ் அந்த மாதிரி வைக்கிறேன். இன்னுமே வைக்கலாம். இன்னும் நிறைய இடம் இருக்குது இதில். சரியா? நான் வந்து கம்மியாக தான் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஏன்னா என்கிட்ட வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க இல்லை, அதனால என்கிட்ட வந்து இவ்வளோ தான் இருக்குது.
இருக்கிற திங்ஸ் வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடில் வந்து ஃபுல்லாக கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி வச்சு காட்டுறேன். இதுலேயுமே இன்னும் நிறைய இடம் இருக்குது. உங்களுக்கு ஒரு சூப்பரான டபுள் ஜிப்பர் பவுச்சு ரெடி. என்னங்க டுட்டோரியல் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அந்த அந்த இந்த இது அட்டாச் பண்ணுறது, இந்த என்ன சொல்கிறது, அந்த மெயின் ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் திருப்பி அதாவது புரியறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் செஞ்சிட்டீங்க, ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்னடா இது இவ்வளோ ஈஸியாக அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது எனக்கு. இது வந்து இதனுடைய இவ்வளோ சிம்பிளாக இது நமக்கு ஏன் இது இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறது வந்து எனக்கு அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கேன் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஒரு பெரிய சைஸில் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து எனக்கு இந்த சார்ஜர்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பை செஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எங்கள் அப்பா. எங்கள் அப்பாவுக்காக நான் இதை ஆரம்பிச்சுட்டு நான் வந்து ஆக்சுவலாக அந்த இது எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணுற அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகிட்டேன். இது எப்படி பண்ணுறது எனக்கு வந்து, ஏன்னா நான் பார்த்த டுட்டோரியல் வந்து வேறு லாங்குவேஜ் டுட்டோரியல் நான் பார்த்தேன். அந்த இதில் வந்து எனக்கு புரியவே இல்லை, எனக்கு சுத்தமாக புரியலை, அவங்க சொல்லி கொடுத்தது புரியல. பட் இப்போ அதனால அது அப்படியே அந்த பாதியாக அப்படியே பாதி அட்டாச் பண்ணி எல்லாத்தையும் வச்சுருந்தது, பாதி அப்படியே வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக இந்த ஈஸியாக டுட்டோரியல் பார்த்ததுக்கப்புறம் ஓ மை காட் ஸோ ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நானும் ரெடி பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ். இது வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் சார்ஜரு, இந்த லேப்டாப் சார்ஜரு, அந்த இதெல்லாம் இருக்கும்ல, நம்ம ஒயர்லாம் இருக்கும்ல, அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய இது. ஸோ அதனால் இது அந்த சைஸு. இது வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பென்சில் பவுச்சு, பென்சிலில் அப்புறம் ஸ்கெட்ச் பேனா இதெல்லாம் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி பவுச்சு. ஓகே, இதனுடைய சைஸ் என்னன்னு எனக்கு மறந்துடுச்சு. நான் எனக்கு கண்டுபிடிச்சேன்னா நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டுடுறேன். உங்களுக்கு வந்து ஒரே ஒரு சின்ன டிப் இதில் என்னென்னா, இது வந்து நான் 1.5 இன்ச்சு இந்த நடுவில் வைக்கிற இந்த ஜிப்பு வைக்கிற பட்டி வந்து 1.5 இன்ச் வைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா. 1.5 இன்ச் இது பண்ணிங்கன்னா இந்த சைஸுக்கு வரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும், இன்னும் கொஞ்சம் வைடராக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 இன்ச்சுக்கு வைங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஒன்று தான் நான் உங்களுக்கு மெயினாக சொல்லணும்னு நினச்சேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு இந்த டுட்டோரியல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், செஞ்சு காட்டுவீங்க நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக போன வாரம் வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தங்க வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரெஜினா தேங்க்யூ ஸோ மச். என்னோட டேபிள் மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க. இன்னும் நிறைய புதுசாக நிறைய ட்ரை பண்ணி எனக்கு வந்து நீங்கள் அனுப்புங்க. அடுத்த டுட்டோரியல் உங்களை மீட் பண்ணுறேன். until then take care and be creative always.